அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சேது கிட்ட வந்து தனம் கேக்குறாங்க, மாமா நீங்களும் போஸ் மாமா மாதிரி எங்க அக்காவை டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கவும் சேதுவுக்கு அப்படியே படபடப்பா இருது. இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற, நான் ஒன்னும் அவ்வளவு கல்மஞ்சக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்து போயிடுறாரு. சேது சொன்னது கேட்டுட்டு அப்படியே தனம் வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ மாமா மனசுல அக்கா இருக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அந்த ஈஸ்வரி வந்து கொண்டாட்டமா இருக்கு. அடே போஸ், அந்த பொண்ணை பாத்தியாடா, ஆளு எப்படி இருக்கான்னு பாத்தீல, அம்புட்டு அழகா இருக்கா. எம்எல்ஏ மக நான் கூட எப்படி இருப்பாலும் நினைச்சேன், பார்த்தேன்டா பொண்ணு அம்புட்டு அழகா இருக்கா. அவரு நிறைய சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்காரு, 300 பவுன் நகையெல்லாம் போடுறேன்னு இருக்காரு போஸ். எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிடுது. உடனே போஸ் சொல்றான், அம்மா அதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருமா, அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இரு போஸ், போன தடவை மாதிரி ஏதாவது எதுலையாவது சிக்கிக்கிறாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து போஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க. இங்க பார்த்தா மலர் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. அப்பத்தா கேக்குறாங்க, அடியே ஏண்டி ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஒண்ணும் இல்லம்மாச்சி நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதேடி, உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையேடி அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டி போஸுக்கு கல்யாணம் பண்றோம்ன்றத நினைச்சு உன் மனசு கவலையா இருக்கா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. நான் இப்பதான் மச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் வாழ்க்கையில இருந்த பெரிய தொல்லை என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மலரு சொல்றாங்க. இங்க பார்த்தா அப்பத்தா வந்து, சரி என்னமோ போடி, உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்காம இந்த கட்ட வேகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி அதெல்லாம் ஏன் அம்மாச்சி இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி தமிழ் வந்துருவா, நான் போய் அங்க இருந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க முடியும், இங்க எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அம்மாச்சி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மலரு கிளம்பி போறாங்க. சரிடி அவளை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. தமிழ் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து தமிழுக்கு அம்பிட்டு சந்தோஷம். என்ன தமிழ் வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மலர் கேக்குறாங்க. அக்கா இன்னைக்கு காலேஜ்ல எனக்கு செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சுக்கா, செமஸ்டர் ரிசல்ட்ல நான் தாக்கா கிளாஸ் டாப்பரு அப்படின்னு சொன்னதும் இது கேட்டுட்டு அக்கா கை கொடுக்கா, கங்க்ராச்சுலேஷன்க்கா, அக்கானா அக்கா தான், தமிழ்ச்செல்வி யாராவது முந்தி போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் கிண்டல் பண்றாங்க. சும்மா இரு தனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா உங்க வாய்க்கு சக்கரை போடணுக்கா, எப்படியோ டாப்பர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லவும், அக்கா இந்த செமஸ்டர் முடிச்சுட்டேன், போன செமஸ்டருக்கு பணம் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன், இந்த செமஸ்டருக்கு என்னக்கா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் கேட்கவும், எனக்கு காலேஜ்ல நம்ம மாமாவே ஃபீஸ் கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு மலர் கேட்கவும், ஆமாக்கா போன தடவை மாமா ஒரு அமைச்சரா எங்க காலேஜுக்கு வந்திருந்தாரு, அப்போ யாரு இந்த செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டரோட ஃபீஸ் நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருக்கா அப்படின்னு சொன்னது இதை கேட்டுட்டு தமிழும் மலரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா தமிழே, எப்படியோ கடவுள் தான் துணையா இருந்து உனக்கு இம்புட்டு பெரிய வழியை காட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்றாங்க. அநேகமா நாளைக்குதான் அதுக்கான ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சேது வராரு. என்ன ஒரே சிரிப்பு சித்தமா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேட்கவும், மாமா இங்க பாருங்க மாமா ஆ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு போய் நம்ம தனம் போயிட்டு வாயில சக்கரை எள்ளி போடுறாங்க. என்ன தனம் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, அக்கா கிளாஸ் டாப்பரா வந்திருக்கா, அவதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, காலேஜ்ல யார் இந்த செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கான ஃபீஸையும் அமைச்சரா மாமா கட்டுறதா சொல்லியிருக்காரு, அதனால அடுத்த செமஸ்டருக்கான ஃபீஸ நம்ம மாமாவே கட்டிடுவாரு மாமா அப்படின்னு சொன்னதும் இது கேட்டுட்டு சேது அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. ஓஹோ அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு காலையில ஆகிருது. ராஜங்க வந்து ரொம்ப பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஐயா சேது நீ வாயா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாரு. சேதுவும் வந்துடுறாரு. இங்க பார்த்தா அப்பதான் உட்கார்ந்து இருக்காங்க. எங்கயா ராசாங்க போற அப்படின்னு கேட்கவும், இல்லம்மா இன்னைக்குதான் இந்த காலேஜ்ல முதல் மார்க் எடுத்தவங்களுக்கு அடுத்த வருஷம் செமஸ்டர் ஃபீஸை நானே கட்டியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன், அதனால அதுக்கான விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கிளம்புறாரு. ராஜாங்க சன்னாசி சேது எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்பத்தா வந்து ஐயோ தமிழ்ச்செல்வி வேற எம்பிட்டு மார்க் எடுத்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாரும் இங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. இங்க
கேட்டுட்டு சாவித்திரி ஈஸ்வரி வந்துட்டு யாரு மார்க் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவே இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட அப்பத்தா வந்து வெளியே உட்கார்ந்து இருக்கும் போது அடியே தனம் இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை கூப்பிடவும் என்ன மச்சு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு தனம் வர்றாங்க. அடியே காலேஜ்ல ஏதோ உன் அக்காவுக்கு ரிசல்ட் வந்திருக்காம்ல, உன் அக்கா எத்தனை மார்க் எடுத்தா அந்த தமிழ்ச்செல்வி அப்படின்னு கேட்கும் போது அம்மாச்சி உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அக்கா தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, அக்கா தான் காலேஜோட டாப்பரே இந்த செமஸ்டர்ல, அதனால இன்னைக்கு அக்காவுக்கு மாமாவே போய் கல்வி தொகை கொடுக்கறதுக்காக தான் மாமா இப்ப கிளம்பி போறாரு, அக்காவும் அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட தனம் சொல்லவும் அப்படியாடி நல்ல வேலை அவ படிப்புக்கு எங்கிட்ட உதவி வந்து கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சாமியை கூப்பிடுறாங்க. இத கேட்டுட்டு சாவித்திரி வந்து பாத்தியாடி தாமரை இவ குட்டச்சி எம்பிட்டு வேறைய பாத்திருக்கான்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த வீட்டு காசுனாலதான் அவ படிக்கவே போறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அங்க வந்து எல்லாரும் வந்துட்டு ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க. வாங்க சார் உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் போறாரு கூடவே. அங்க வந்துட்டு ராஜாங்கத்தை எல்லாரும் வரவேற்று ராஜாங்கத்துக்கு வரவேற்பு உரையெல்லாம் கொடுக்கறாங்க. தமிழ் தான் வந்து மேடையில வந்து ராஜாங்கத்தை வரவேற்கிறதுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்கறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. சேதுவும் வந்து உட்கார்ந்து இருக்காரு. சேது வந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுன்ற விஷயத்த சொல்லாம சேதுவும் கூடவே உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் பார்த்தா அங்க வந்துட்டு மேடம் சொல்றாங்க, சார் நீங்க இம்பட்டு பெரிய விஷயம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. ஆமா சார், தமிழ்ச்செல்விதான் இந்த செமஸ்டரோட டாப்பர், அவங்கதான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ராஜாங்கத்துக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாமா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு வாழ்த்து சொல்றாரு. நீ இதே மாதிரி நல்லபடியா படிச்சு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு வந்து கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்கிட்ட அந்த பணத்தையும் கொடுக்கறாரு. இந்த பணத்தை நான் உனக்கு உதவி தொகையா கொடுக்கறேன், இந்த அடுத்த வருஷம் செமஸ்டருக்கு இத நீ வச்சுக்கலாம், இந்த வருஷம் நீ வாங்கியிருக்க இதே மாதிரி யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்து முதலிடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலேஜ் ஃபீஸ் நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. இத கேட்டுட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜாங்க சொல்றாரு, இந்த பொண்ணு வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு அம்பட்டு சிரமப்பட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை ரொம்ப நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழை பாராட்டுறாரு. கரெக்டா வந்து சாவித்திரி வருது காலேஜுக்கு. ராஜாங்கமும் தமிழும் சேர்ந்து நின்று ராஜாங்கம் வந்து தமிழை பாராட்டுறத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்குது. சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சேது கீழே உட்காந்து நல்லா கை தட்டுறாரு. ஜெனி வந்துட்டு பாத்தியா தமிழே, உன் வீட்டுக்கார முகத்துல அம்பது சந்தோஷம் எவ்வளவு வேகமா கை தட்டுறாருன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த ஸ்டேஜ்லயே ராஜாங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அத பார்த்துட்டு ராஜாங்க வந்து நீ ரொம்ப நல்லா இருப்பமா, இது எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணம், இதே மாதிரி நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து உதவித்தொகையை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.